ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சம உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்போட வரைபடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10,00,000 பேருக்கு ஒரு எம்பி அந்த மாதிரி வச்சிங்கன்னா, இதே யூபியில் 20,00,000 பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்கிறது, இங்கே ஒரு ஆளுக்கு ஒரு எம்பினா யூபியில் 2 பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தா கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்துது. யூபியில் ஒரு ஆள் போடுற ஓட்டு 2 பேர் போடுற ஓட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் போடுற ஓட்டுக்கு சமமாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக அரசியல் அளவில் பவரை ஸ்ப்ரெட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதனாலேயே என்ன பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய தொகுதி மறுவரை சட்டத்தை இப்போ அவசர அவசரமாக கொண்டு வராங்க. ஆனால் இப்போ இது எதிர்க்கட்சிகள் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்க. பட் இதை எதிர்க்கணுமான்னு கேட்டால் என்ன பொறுத்த மட்டும் தேவையில்லை. இது தற்போது இந்தியாவிற்கு தேவையான ஒன்று. அரசியல் வரைபடத்தை மாற்றுறதுங்கிறது அவங்களோட நோக்கம் இல்லை. பட் எல்லாருக்குமே சம உரிமை கிடைக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். இப்போது இந்த பிஜேபி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த அரசியல் மாற்றத்தை, அதாவது தொகுதி மறுவரை டெலிமினேஷன் சொல்கிறாங்க. இதை கொண்டு வர்றதை எப்படி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் கொண்டு வரலை. ஆனால் நாங்கள் இருக்கிற தொகுதியிலேருந்து 50% நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கேட்டிங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. 80 தொகுதி வச்சுருக்கிற யூபிக்கு 40 தொகுதியும், 40 தொகுதி வச்சுருக்கிற தமிழ்நாட்டுக்கு 20 தொகுதியும் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. ஸோ இதில் யாருக்கு என்ன உரிமை போக போகுதுன்னு தெரில. தமிழ்நாட்டுக்கு இந்தியாவோட மொத்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 543 தொகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 7.8% இது தமிழ்நாட்டுக்கு ஷேராக இருக்குது. இது இப்போ நம்ம 50% ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா 7.23 தான் உயரப்போகுது. ஏன்னா 39 ஆனால் 40 கணக்கு வச்சு நமக்கு 20 சீட் தராங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த மாதிரி தான் மாறப்போகுதே தவிர, இல்லை தமிழ்நாட்டுக்கு எந்த அளவும் வெயிட்டேஜ் குறைய போகிறதில்ல. பட் இதை எதிர்க்கட்சிகள் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்க. அப்படிங்கிறது எதற்காக அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே தெரியலை. பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் இதை மக்கள் தொகை அடிப்படையில் ஏற்ற போகிறது கிடையாது. 50% ஷேர் அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்கிறோம். கண்டிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் ஏற்றினா மக்கள் தொகை கட்டுப்பாடு சரியாக செஞ்ச சவுத்துக்கு இது சரியான அடியாக தான் விழுகும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத யூபிக்கு ஒரு ரிவார்டாக தான் இருக்கும். அதில் எனக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக இந்த தொகுதி மறுவரை டெலிமினேஷனை கண்டிப்பாக நம்ம எதிர்க்கணும். பட் ஆனால் பாராளுமன்றத்திலேயே பிரதமர் அவர்களும் ஹோம் மினிஸ்டர் அவர்களும் சொல்கிறது என்னென்னா, இதை நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரலை, இருக்கக்கூடிய தொகுதிகளையே 50% உயர்த்த போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்திய அளவுலேயும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. அது தமிழ்நாட்டோட அரசியல் வலிமையை பாராளுமன்றத்திலே அப்படியே நிலைப்படுத்த தான் போகுது. பட் ஆனால் இங்கே கூட எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய அரசியல் உள்நோக்கமே தவிர மற்றபடி இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் எதிர்க்கட்சிகள் இந்த டெலிமினேஷனை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சுயநலமும் இப்போது இருக்கக்கூடிய தேர்தலுக்கான ஓட்டு உறுதிப்படுத்துவதுக்கும் தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. 50% உயர்த்துறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பீகாருக்கும் 40லேருந்து அதே 20 கிடைக்க போகுது. தமிழ்நாட்டுக்கும் அதே 40லேருந்து அதே 20 கிடைக்க போகுது. யூபிக்கு அதே 80லேருந்து 40 சீட் கிடைக்க போகுது. இது எந்த அளவுலேயும் அரசியல் வரைபடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி வடக்குக்கு ஒரு மிகப்பெரிய எட்ஜை கொடுத்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. மக்கள் தொகை அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்தினா கண்டிப்பாக நம்ம அதை எதிர்க்கணும். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இப்போ தேவையில்லாமல் அதை எதிர்த்து இதை அரசியலாக்குறதுங்கிறது வெறும் ஓட்டு, வாக்கு அரசியல் மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதைத்தான் போட்டு பேப்பரை எரிக்கிறதா இருக்கட்டும், தமிழ்நாடு தலைகுனியான்னு சொல்கிறதா இருக்கட்டும், தமிழ்நாடு தொடரட்டும், தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஓகேங்க இதெல்லாம் வேணாங்க. பட் இந்தியான்னு நீங்கள் ஒரு நாடாக பார்த்தீங்கன்னா அதில் தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம். தமிழ்நாடு வளர்ச்சியையும் தாண்டி இந்தியாவும் வளரணும். அதுதான் நம்ம நாட்டோட உண்மையாலுமே நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் அதான் விரும்புவீங்க. கண்டிப்பாக அது தமிழ்நாடோட ஒழுக்கங்கள், தமிழ்நாடோட மொழி, தமிழ்நாடோட கலாச்சாரம், தமிழ்நாடோட அரசியல் வாக்கு வலிமை அப்படிங்கிறது பாதுகாக்கப்படணும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா, டெலிமினேஷனை கண்மூடித்தனமாக இருக்குங்கிறது அவங்களோட தனிப்பட்ட சுயநலமே தவிர மற்றபடி மக்கள் நலன் எதுவுமே இல்லை. அப்படி புரிஞ்சால் பாராளுமன்றத்திலே அவங்களோட பேரம் குறைஞ்சிரும். பாராளுமன்றத்தில் அவங்க வலிமை குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டெலிமினேஷன் கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வடக்கு இதாயிரும். நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்மளோட வாக்கு வலிமை குறைஞ்சிரும். நம்மளோட பேரம் பேசும் தன்மை குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ அது மிகப்பெரிய அளவில் அரசியலுக்கு ஏற்படுத்துறது. மோடி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதை மகளிருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிறது. அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். பட் ஆனால் இது முழுக்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட தேர்தல் சுயநலத்துக்காக தான் பயன்படுத்துறாங்க தவிர, இதில் எந்தெந்த ஒரு பொது நலனும், மக்கள் நலனும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா, தேர்தல் எதற்கு முக்கியமானது அப்படிங்கிறது இப்போ சமீபத்திய நிகழ்வுகள் எடுத்துக்காட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ கொடுக்குற ஒரு ரூ. 2000க்கு ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு ஓட்டு போட்டுருவீங்க. ரூ. 1500க்கோ, ரூ. 2000க்கோ, 8000 கூப்பனுக்கோ கொடுத்து ஓட்டு போட்டுருவீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு 4 வருஷம், 4 1/2 வருஷம் நீங்கள் சொல்கிற எதுவுமே நடக்காது. மேபி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு சிகிச்சை இல்லாமல் உங்கள் பிள்ளை, உங்களோட சொந்த பிள்ளை இறந்து போகலாம். கவர்மெண்ட்டோட போட்டிருக்கிற ரோட்டில் தோண்டி போட்டிருக்கிற பள்ளத்தில் விழுந்து உங்கள் குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தர் கூட இறந்து போகலாம். மேபி பள்ளி
ஒரு விழுந்து உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட இறந்து போகலாம். பட் இந்த மாதிரியான எவ்வளவோ விஷயங்கள், அபாயகரமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. இப்போ கொடுக்குற 2000 மட்டும் உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா, இது தமிழ்நாடும் நம்மளும் முன்னேற போகிறதே கிடையாது. அதை நீங்கள் நினைவுல வச்சுக்கணும். நீங்கள் நியூஸில் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டிய அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. தமிழ்நாடோட கல்வி நிறுவனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லரோட சின்ன கதை ஒன்று இருக்குது. டைம் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஹிட்லர் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி பார்லிமென்ட் போனப்போ ஒரு கோழிய உயிரோட கொண்டு போனாராம். உயிரோட கொண்டு போய் அந்த கோழியோட ஒவ்வொரு ரெக்கையா பிடுங்குனாராம். அந்த கோழி வலியில கியா கியான்னு கத்துச்சாம். கடைசியில பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் அந்த கோழியோட உடம்புல இருக்கிற எல்லா ரெக்கையும் பிடிச்சு அவர் தரையில தூக்கி எறிஞ்சிட்டாராம். அது கத்திக்கிட்டே இருந்துச்சாம். ஆனா, ஒரு 4 தானியத்த தூக்கி அந்த கோழி பக்கத்துல வீசினாராம். அந்த கோழி வந்து எந்திச்சு வந்து அந்த தானியத்த தின்னுட்டு ஹிட்லர் பக்கத்திலேயே இருந்துச்சாம். இதுலேருந்து ஹிட்லர் என்ன சொல்றாருன்னா, இப்படித்தான் 4 வருஷம் 4½ வருஷம் பார்த்தீங்கன்னா, மக்களோட வரி பணத்த நம்ம உரிகிறோம். மக்கள நம்ம மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தேவையான எல்லா கொடுமையும் அளிக்கிறோம். பட் தேர்தல் வர்றப்ப கடைசியில நான் அது செய்வேன், இது செய்வேன்னு அவருக்கு ஒரு நீங்க 1500 2000 பணத்த நீட்டா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ அரசியல்வாதிகள் இப்படி அந்த உரிச்ச கோழியா தான் நம்மள பார்க்குறாங்கங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஓட்டுக்கு காசு வாங்காம நேர்மையா வாக்களிச்சா மட்டும் தான் தமிழ்நாடு முன்னேறும். தமிழ்நாடு முன்னேறினா நீங்க முன்னேறுவீங்க, உங்க குடும்பம் முன்னேறும், உங்க தெரு முன்னேறும். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க இப்போ இந்த 2026 தேர்தலில் ஓட் பண்ண போறீங்கன்னா, காசு வாங்காம ஓட் பண்ணுங்க. அப்படி நீங்க காசு வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு பிஸ்னஸ் தான். அவன் உங்களுக்கு உங்ககிட்ட 10,000 குடுத்துருக்கானா, உங்ககிட்டேருந்து 20,000 வாங்காம கண்டிப்பா விட போறது கிடையாது. அத நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுக்கு உண்மையான கல்வி, மருத்துவம், சுகாதாரம் எல்லாம் வேணும்னா, கண்டிப்பா யாரு உண்மையா நல்லது சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எது மாற்றம்னு நீங்க நம்புறீங்களோ அதுக்கு போடுங்க. இல்லன்னா ரூ. 1000 2000 யாருக்கு குடுக்கங்களோ காசு வாங்குனவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு நெனச்சீங்கன்னா, அவங்ககிட்ட கண்டிப்பா காச ஒரு நாள் புடுங்க தான் போறான். உங்களுக்கு தேவையான அரசு மருத்துவ உதவி கிடைக்க போறது கிடையாது. உங்களுக்கு தரமான சாலை கிடைக்க போறது கிடையாது. உங்களுக்கு தரமான கல்வி கிடைக்க போறது கிடையாது. உங்களுக்கு தரமான குடிநீர் கிடைக்க போறது கிடையாது. எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு நீங்க தரையில போய் போராட்டம் பண்றதுக்கு நீங்க தகுதியற்றவர். அத மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இது குறித்து பேச நெறைய பேசலாம். பட் அது தேவையில்ல. ஸோ தேர்தல் அப்படிங்கிறது மக்களுக்கான திருவிழா. இத நீங்க சுயமா பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.